ஒன்று நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனத்தை நான் படிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 சேர்ந்து படிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல யாபேசனுடைய ஒரு ஜபம் எழுதப்பட்டிருக்கு. பைபிள்லேயே ரொம்ப சின்ன ஜபம் எதுனா இதுதான். நிறைய சங்கீதங்களில் ஜபம் இருக்கு. ஆனால் இங்கே யாபேசனுடைய ஜபத்தை ஏன் ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கார் என்றால், அவருடைய காரியங்கள் என்னன்னா, ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்கிற ஒரு ஜபம். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்றாள். அவனுக்கு பேரே ஏன் யாபேஸ்ன்னு வைத்தாங்கன்னா, துக்கம் உண்டாக்குறவன். அதாவது சில பிள்ளைங்க பிறக்கும்போது தாய்க்கு துக்கத்தை உண்டாக்குற பிள்ளைங்க நிறைய பிறக்குது. உலகத்தில் நீங்கள் பாருங்க, ரொம்ப என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள். தாவீது சொல்றாரு சங்கீதம் 51:5, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்போ என்னன்னா, இந்த துக்கம் பாவம் என்ற 2 காரியமும் தாயின் கர்ப்பத்தில் தான் உற்பத்தி ஆகிறது. ஏன் இந்த வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்குது? நீங்கள் ஆதியாக 3ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, அங்கே ஏவாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. அந்த அந்த பாவம் செய்த பிறகு ஏவாளுடைய வாழ்க்கையில் நீ பிள்ளையை எப்படி பெறுவாய் அப்படின்னு எழுதியிருக்கு. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அதனால இங்க பிள்ளை பெறும்பொழுது ஒவ்வொரு தாயும் வேதனையோடு தான் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அப்போ இவன் ஏன் குறிப்பிட்டு சொல்றான், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றாள், இல்லை வேதனையோடு என்னை பெற்றாள் என்று ஏன் சொல்லுகிறான்னா, இவங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த யாபேஸ்னுடைய சந்ததி ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியாக இருந்தது. சவுலுடைய குடும்பத்துக்கு ரொம்ப உதவி செய்தார்கள், தாவீதின் குடும்பத்துக்கும் உதவி செய்தார்கள். இவருடைய ஜபம் 5 காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. சுருக்கமான ஜபம், ஒரு நீண்ட பதில் வருது. எப்பவுமே நம்ம கூட நிறைய காரியங்கள், வீணான காரியங்களை ஜபத்தில் உச்சரிக்கிறதுனால அநேக ஜபங்கள் கேட்கப்படுறதில்லை. அது தேவனுக்கு சித்தமா, அது சித்தம் இல்லையா தெரியாது நமக்கு. நாம் எப்படி ஜபம் பண்ணுறோம், அதுவும் கூட ஆவியானவர் தான் நம்மளுக்கு உதவி செய்கிறார். இங்கே அவனுடைய ஜபத்தை கவனிங்க. 5 முக்கியமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில் ஜபிக்கிறான். 1, என்னை ஆசீர்வதியும். இது பர்சனல் லைஃப் எப்பவுமே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அதனால தான் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும், யாக்கோப் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி. அந்த பிழையாம் சபிக்கும்படியாக அந்த பாலாக சொல்லுகிறான். அவன் சொல்கிறான், தேவன் ஆசீர்வதித்த அந்த சந்ததியை யார் சபிக்க முடியும்? அப்போ இந்த காட்ஸ் பிளெஸ்ஸிங் ஒன்று இருக்கு. இது குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாக்கோப்பை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இப்போ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள். இவங்க ஆசீர்வாதிக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா கீழ்ப்படிதல். நம்ம கூட ஜெபம் பண்ணுறதுனால ஆசீர்வாதம் வர்றதில்லை. நாம் நிறைய பேர் இப்படி பண்ணால் வந்துடும், அப்படி பண்ணால் வந்துடும், வர்றதில்லை. ஒபீடியன்ஸ். ஆபிரகாம் வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா,
ஈசாக்கை பலி கொடுண்டாரு, கொடுத்துட்டான். லோத்தை விட்டு பிரியனோன்னு பிரியிறான். ஆகாரை விட்டு பிரியினா பிரிகிறான். உன் தேசத்தை விட்டு விடுனா விட்டு விடுகிறான். எங்கேயாவது ஆபிரகாம் தர்க்கம் பண்ணினானா? இல்லவே இல்லை. அந்த கீழ்ப்படிதல். உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 22 ஆதியாகமத்தில் படிச்சீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் நிமித்தம் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் சகல ஜாதிகளும். ஸோ இன்னைக்கு கூட பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை தான் நிறைவேற்றினே வரார். ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்குரியவனா மாறினான். சரி, பூலோகத்தில் சபையை என்ன பண்ணிக்கிறார்? நம்ம என்ன தரித்திரங்களா பண்ணிட்டாரா? இல்லையே. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். படிங்க. நம்மை ஆசீர்வதிக்கிறார் உன்னதங்களில. நம்முடைய ஆசீர்வாதம் பூமிக்குரியதல்ல, பரலோகத்துக்குரியது. அப்போ ஆண்டவர் நம்மை எதுக்காக தெரிந்து கொண்டார் என்றால், இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கு, இந்த பூமியில சாபம் இருக்கு. இதை ஆசீர்வாதமாக மாற்றுவது எதுனா சபை தான். இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற உத்தரவாதம் என்னன்னா, நீங்கள் பூமியெல்லாம் சென்று வசனத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த இந்த ஆசீர்வாதம் எதில் வைத்திருக்கிறார்? சபைக்கு. அதே ரோமருக்கு என்ன நிருபம் 16ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் 16, 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவின் சுசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அங்கே பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு இங்க, கிறிஸ்துவின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு. அப்போ இந்த சுசேஷத்தில் என்ன இருக்குன்னா ஆசீர்வாதம் இருக்கு. அதனால நம்ம எப்பவுமே குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா சுசேஷம் மற்றவங்களுக்கு நம்ம பிரசங்கிக்கணும். சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒருத்தரும் போய் சுசேஷத்தை பிரசங்கிக்கணும். நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பாருங்கள், ஆண்டவர் சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறார்? வெறும் 12. இந்த 12 பேரும் உலகம் முழுதும் போய் கலக்கினார்கள். அவங்க கூட போனவங்க யாருமே இல்லை. ஒருத்தர் ஒரு கண்ட்ரிக்கு போய்க்கிறாங்க. தோமா மாத்திரம் இந்தியாவில் லட்சக்கணக்கான ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறார். 100கணக்கான சபைகளை ஸ்தாபித்தார். பாஷை தெரியாமல் அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு பிளெஸிங் என்னன்னா சுவிசேஷம். பேதுரு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கும் பொழுது 3000 பேர் 5000 பேர் எப்படி வந்தார்கள்? இந்த கீழ்ப்படிதல். அவங்க காஸ்பிள், இந்த காஸ்பிள் அப்படின்றது இன்னைக்கு இல்லை. இப்போ சபையில் கூட பார்த்தீங்கன்னா பிரசங்கம், ஆசீர்வாதம், இதை கொடுத்தீங்கன்னா இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, இவனுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறான்? இந்த 1 நாளாகமம் 4 நம்ம பார்த்தோம், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். அவன் ஒரு வேளை ரொம்ப சின்ன இடத்துல இருந்திருக்கலாம். அதனால அவனுக்கு ஜனக்கூட்டம் ஜாஸ்தி ஆயினே போகுது. அப்போதான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என் எல்லையை பெரிதாக்கும். 54 ஏசாயாவில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. வாசிங்க. 54:1.
2ஆம் வசனம். ம். இது என்ன பிள்ளை பெறாத மலடின்றாரு. பிறகு பார்த்தீங்கன்னா, அநாதை ஸ்திரீன்னு சொல்றாரு. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த சாராளுடைய வாழ்க்கையில மலடியா இருந்து தான் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். ஈசாக்கு வாக்குத்தத்தனுடைய பிள்ளை. அநாதை ஸ்திரீனா யாரு அப்படின்னா, அது வந்து சபைக்கு கூட ஒரு அடையாளம். எப்படி சொல்லலாம்? எசேக்கியேல்ல நீங்க பார்த்தீங்கன்னா 16 அதிகாரத்துல ஒரு பெண் குழந்தை பெற்று போட்டு போயிட்டுருக்கிறாங்க. அது ரத்தத்தோடு இருக்கு. அந்த வழியா ஆண்டவர் போறார். போயிட்டு அதனுடைய நிர்வாணத்தை மூடி, அதை அலங்கரித்து கொண்டு வர்றார். அநாதை ஸ்திரீ சபைக்கு கூட பொருந்தும். ஏன் அப்படின்னா, சுனேமியால் அனாந்தரத்தில் இருக்கிறாள். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாள். சாலமோன் தேடின்னு போறார். அது உன்னத பாட்டில் நீங்க வருது பார்க்கலாம். அதனால இந்த வனாந்தரத்தில் வருகிற இவர் யார்? அப்போ நம்ம கூட ஒரு அனாதி காலமா நாம் அனாதிகளாகத்தான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபை நம்மளை மாற்றினது. நாம் அதன் பிறகு தான் மலடியா இருந்த அவள் அதிகமான பிள்ளையை பெற்றெடுத்தாள். இங்க கீழே அவங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர்னா, உன்னுடைய கூடாரத்தை நீ என்ன பண்ணு, விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது, இடங்கொண்டு பெருகுவாய். அதனால 2வது ஜபம் எல்லையை பெரிதாக்கணும். நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேயே அப்படியே அப்படியே சுற்றலான்னு பார்க்குறோம். அது வந்து ஆகிறதில்ல. சில சமயத்தில் டெவலப் ஆகினே இருக்கணும். சர்ச்சு எப்போ ஆடுகள் வந்து குட்டி போட்டுனே இருக்கணும். மலடு ஆடுகளாக தான் நிறைய பேர் நம்மள இருக்கிறோம். ஏன்னா குட்டி போடுறதில்ல. ஏன்னா மணவாளனோடு சேர்ந்தால் தான் அந்த ஐக்கியத்தின் மூலம் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். பைபிள் சொல்லுது, கோதுமணி சாகாவிட்டால் தனியாக இருக்கும், செத்ததே ஆகில். எப்பொழுது அந்த நான் என்கிற எண்ணத்துக்கு நம்ம சாகிறோமோ அப்போ தான் அங்கே கதிர்கள் முளைத்து வரும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார். நான் இப்பொழுது இருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அதனால் பவுலுடைய மினிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது பாட்டுன்னு போயினே இருக்கும். அடி உதை வாங்கிக்கிட்டே போகிறாரு. ஊழியம் பெருகினே போகுது. ஆத்துமாக்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். ஸோ இது வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிதான அதிகாரம் என்று சொல்லலாம். 3வது ரொம்ப முக்கியமான வார்த்தை அது. அந்த வசனத்தை பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. கரம் நீங்கள் வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரம் ரொம்ப ஆதியாமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் வரலாம் அவருடைய கரம். நீங்கள் வெளிப்படுத்தல நீங்கள் போனீங்கன்னா, அவர் தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார் அப்படின்னு வருது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஊழியர்களை தம் கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார். ஏசாயாவில் அந்த சிருஷ்டிப்பை பற்றி எழுதும்போது அவருடைய கரம் இந்த ஆகாய விரிவை உண்டாக்கினதுன்னு எழுதிக்குது. அப்போ ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியை அவர் தாங்கி கொண்டு இருக்கிறார், இயக்குகிறார். இயற்கையில இருக்கிற எத்தனையோ மிருக ரிஷியங்கள் எல்லாம் அவர் கரத்துல உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன வல்லமை இருக்கு அப்படின்னா, அவர் கரத்துல நிறைய இருக்கு. குஷ்டரோகியை தொட்டார், குணமானான். குருடனை தொட்டார், பார்வை கிடைத்தது. செத்துப்போன வாலிபனை தொட்டார், உயிரோடு எழுந்தார்கள். அப்போ கீழே பாவியான ஸ்திரீ பற்றி அங்கே எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கீழே குனிந்து எழுதுகிறார். அவர் எழுத்தின் மூலமா அங்கே வல்லமை வருது. இப்போ நம்ம இப்படி கூட கவனிக்கலாம். கை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. இந்த கரம் இல்லைன்னா
மனிதன் எதையுமே செய்ய முடியாது. கையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை உருவாக்கலாம், ஒரு பொருளை உடைக்கலாம், பிறகு இந்த கையினால பல காரியங்களை உருவாக்கலாம், ஒரு நல்ல சமையலோ மற்ற காரியங்களோ செய்யலாம். பிறகு இன்னொரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கரத்தில் அதிகாரம் இருக்கு. கையிலே செய்கை காமிக்கிறாங்க இல்லையா, அதை தூக்கிட்டு வா, இதை எடுத்துன்னு வா, அதிகாரம் இருக்குது. ஒரு ராஜா அவனுடைய கையில் மோதிரம் இருக்கும், முத்திர மோதிரம். அவன் சீல் போட்டான்னா முடிஞ்சு போச்சு. அந்த மோதிரத்தை கழட்டி பார்வோன்னு யோசேப்புக்கு போடுறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த யோசேப்பினுடைய பார்வோனுடைய அதிகாரம் முழுதும் யோசேப்பு கையில் வந்தது. ஸோ நம்ம கூட அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. ஒரு வசனம் மட்டும் நாம் பார்க்கலாம். ஏசாயா 41:10 வருது பாருங்க. 41:10. ஆ ஆ என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, என் ஆவி ஆத்மாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூட, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். ஏசாயா 51 16 வசனம். ஏசாயா 51:16. வானத்தை நிலைப்படுத்தி அஸ்திபாரப்படுத்தி சொல்லு என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைப்பேன். நிறைய காரியம் இருக்குது. பைபிள் பூரா பார்த்தீங்கன்னா, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். நீங்கள் அதாவது எஸ்ரா புஸ்தகத்தில் போனீங்கன்னா, அப்புறம் நெகேமியா புஸ்தகத்தில் போனீங்கன்னா, உம்முடைய கரம் என்னோடு இருந்து அப்படின்னு நிறைய இடத்துல அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. யாத்ராமத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பலத்த கரத்தை கண்டு அவன் உங்களை போக விடுவான். அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய கரம், பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, அதாவது கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டவருடைய கரம் நம்மளோடு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மை உருவாக்கினவர், நம்மை தினமும் நடத்துகிறவர், நம்மை தினமும் தாங்குகிறவர். அப்போ என்ன அர்த்தம்? கரம் நம்ம கூட இருக்கணும். ஊழியத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் எங்கே இருக்குதோ அங்கே தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபை அவருடைய கையில் இருக்கு. இப்போ நீங்கள் சிலுவையில் போனீங்கன்னா அவருடைய கையில் ஆணி இருக்கு. தோமாவை பார்த்து கூப்பிடுறாரு, தோமாவே நீ கிட்டவா. இப்போ நீங்கள் 2 சம்பவம் நடக்குது யோவான் சுவிசேஷத்தில். தோமாவை தொடும்படியாக சொல்கிறார், ஆனால் மரியாதை பார்த்து என்ன சொல்கிறார்? தொடாது என்ற பாருங்க வருது. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் முதல்ல மரியாதை வருதாங்க. அதே அதிகாரத்தில் தோமாவை பற்றியும் வருது. ஏன் வருது? அங்கே இயேசு என்று அறியாது இருந்தால் 14ஆம் வசனம், எங்கே வச்சுட்டு இருக்கிற ஆண்டவரேன்னு கேட்குறா. அப்புறம் 17 சொல்கிறாரு, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை, போய் ஆனால் அதே அதிகாரத்தில் பாருங்க, அவன் என்ன கேட்குறான்? 25ஆம் வசனம், சீஷர்கள்
நான் கண்டு மறுபடியும் ஆ 27. இப்போ இவனுக்கு மட்டும் தொடறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் மரியாளுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா அவர் இன்னும் பிதா கிட்ட ஏறி போல. சரி, ஏறி போய் எல்லாமே அங்கே சரணடைஞ்சிட்டு மறுபடியும் திரும்பி வர்றார். 8 நாளைக்கு பின்புன்னு வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, அவிவிசுவாசிகளை தொடும்படியாக அனுமதிக்கிறார், விசுவாசம் உள்ளவர்களை தொடாதேன்னு சொல்கிறார். ஸோ நம்ம கூட இன்னைக்கு இவருடைய ஜபத்தில் கரம் கூட இருந்தால் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். கடைசியாக ஒரு வார்த்தை நாம் பார்த்து ஜபத்துக்கு போகலாம். தீங்குக்கு என்னை விலக்கி காத்தரலாம். த ஈவில் திங்ஸுக்கு என்னை விலக்கேறலாம். துக்கப்படுத்தாதபடி. அதாவது தீங்கிற்கு விலக்கி காத்தரலாம், துக்கத்திற்கு என்னை விலக்கி காத்தரணும். தீங்கு, துக்கம், இது ரெண்டும் நம்ம கூட பிறந்த ஒரு காரியம். இது என்னை துக்கப்படுத்தக்கூடாது. இந்த ஜபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்கிறாருன்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். ஸோ நம்ம கூட அந்த இது ஒரு கருத்தான ஜபம் அப்படின்னு சொல்லலாம். தன் தேவையை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜபம் என்று சொல்லலாம். தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான். அது ஒரு பக்கம். எல்லை பெருசாக்கணும்னா அவனுக்காக இல்லை, அது அவன் சந்ததிக்காக. அதில் நம்ம கூட வரப்போகிற சந்ததிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சபையில் சேர்க்கப்பட கர்த்தர் நம் மத்தியில் கூட பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ நாம் சில ஜப குறிப்பு இருக்கு.